இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்கள் திருவடி வணங்கி சொல்லிக்கிறேன். இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இது மார்கழி மாதமாக இருக்கிறதுனால திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த 30 நாளைக்கும் இது சார்ந்த பதிவுகள் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. 4வது நாள், மார்கழி 4ஆம் நாள் பாடலாக நம்ம திருப்பாவையிலேருந்து பார்க்கலாம். அருமையான பாடல், எல்லாமே அருமை தான். இது அன்னன்னைக்கு அது அருமை தான். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராடு மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்போ ஒரு மழை பெய்யுது. மழையை பற்றி விசும்பின் துளி வீழின் நல்லால் மற்ற அங்கே பசும்புல் காண்பது அறிவு, வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார். மேலேருந்து தண்ணி வந்தால் தான் நமக்கு குடிக்க சமைக்க, துப்பாருக்கு துப்பாயன்னு சொல்லுவார்ல, இந்த மாதிரி குளிக்கிறதும் அதுதான், சமைக்கிறதும் அதுதான், வெறும் தண்ணி குடிக்கிற ஆகாரமாக மாறுறதும் அதுதான். சகல வேலைக்கும் தண்ணி தேவை. தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, அத்தனை ஜீவன்களுக்கும், உயிருள்ள அத்தனை பொருட்களுக்கும் மழை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. புல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த உயிரினம் உயிரோடு வாழ முடியும்? நீர்நிலைகள் இல்லைன்னா நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குமா? பறவைகளுக்கு உணவு இருக்குமா? விலங்குகளுக்கு உயிரினங்கள் மற்ற உயிரினங்களுக்கு இருக்குமா? நம்ம எல்லா அறிவும் நமக்கு இருந்தால் கூட தண்ணி இல்லைன்னா நம்மளால் ஏதானும் செய்ய முடியுமா? ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். தண்ணி இல்லைன்னா புல்லே முளைக்காதுன்னா வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அரங்க இந்த உலகம் இருக்கிறதே சும்மாவாக ஆகிடும். ஒரு உயிரும் வாழ முடியாது. தொடர்ந்து தண்ணீர் இல்லாமல் போகுமானால் அந்த தண்ணீருக்கு இருக்கிற ஒரே வழி மழை. மழை, பனி எல்லாம் மேலேருந்து இறங்கணும். அந்த பனி உருகி நீராகும். மழை நீர் மரங்கள் தேக்கி வச்சிருந்து அருவியாக ஆறாக, மழை நீர் தான் அருவியாக ஆறாக ஓடி வருது. அதுதான் எல்லா இந்த பூமி பரப்பை வளப்படுத்துறது, வாழ வைக்கிறது இந்த மழை நீர் தான். அதனால தான் சுருக்கமாக சொல்லிட்டார் திருக்குறளில், விசும்பின் துளி வீழின் அல்லாது பசும்புல் காண்பதும் அறிவுன்னு சொன்னார் இல்லையா? அந்த மழை இறைவனுக்கு உரியது. அவன் கொடுக்குற கருணை தான். மேகம் நாம் செய்கிறோம், மேகத்தை எல்லாம் நாம் செய்து கொண்டு போய் மேலே வைக்கிறோமா? எவ்வளவு வேணால் நம்மக்கிட்ட விஞ்ஞானம் வளரட்டும், அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல செயற்கையாக மேகம் பண்ணி செயற்கையாக மழையை வர வைக்க முடியும். ஏதோ முயற்சி பண்ணட்டும். ஆனால் எவ்வளவு தூரம் உலகம் முழுசுக்கும் தர முடியுமா? நிச்சயமாக முடியாது. எல்லா விஞ்ஞானிகளும் பாடுபட்டாலும் முடியாது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் மழை நீர். இங்கே ஆக்சிஜனுக்கு இப்போ சுவாசிக்கிறதுக்கே காற்று இல்லாமல் மரத்தை பூரா வெட்டிகிட்ருக்கோம். அப்புறம் ஆறு, ஏரி, குளங்கள்லாம் அடைச்சிக்கிட்ருக்கோம். மழை தண்ணி வந்தால் தேக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அது தவிக்குது. தண்ணி எங்கே போய் நுழையிறது, யார் வீட்டுக்குள்ளே போய் நம்ம தஞ்சம் அடையிறதுன்னு தண்ணி போய் தவிக்குது. என்னால் முடியாது, நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு நாம் விரட்டுறோம். அது என்ன பண்ணும் பாவம்? மழை வராதேன்னு சொல்கிறது தான் சின்ன குழந்தையிலேருந்து ரெயின் ரெயின் கோ அவேன்னு தான் கற்றுக் கொடுக்குறோம்.
மழையை வரவேற்கலை, வராதே போ அப்படின்னு சொல்லிடுறோம். சின்ன குழந்தையிலேயே மழையை வெறுக்கவும் மழையை கண்டா பயப்படவும் பழக்கி விடுறோம். அப்போ அதே எண்ணங்கள் தான் பெரியவங்களாகும் பொழுதும் வளரும். மழையை வரவேற்கணும். ஏன்னா இந்த உலகத்தை வாழ வைக்கிறதே அதுதான். அந்த எண்ணமே இப்போ மாறிக்கிட்டு மக்களுக்கு இந்த தொலைக்காட்சிகள் மூலமாக, செய்தித்தாள்கள் மூலமாக இதுதான் பரப்பப்படுது. அப்பேற்பட்ட மழைக்கு உரிய அண்ணலே, இந்த உலகத்தை வாழ வைக்கிறவனே நீ தான், காக்கும் கடவுள் நீ தான். அந்த மழைக்கு உரிய அண்ணலே, நீ எதையுமே மறைச்சிடாத. இந்த மக்கள் பாவம், எதையும் கொடுக்காமல்லாம் நிறுத்திடாத, மறைக்காதன்னா என்ன? மறைத்தல் தொழில்னாலே என்ன? கொடுக்காம நிறுத்துறது. அது மாதிரியெல்லாம் பண்ணிடாத. நீ கடலில் போய் தண்ணியை முகந்து எடுத்துக்கிட்டு போய் ஆர்ப்பாட்டத்தோடு மேலே ஏறுற. இப்போ இந்த மேகம் எங்கேருந்து யார் எவ்வளவு உற்பத்தி பண்ணாங்க, சூரியன் எவ்வளவு உற்பத்தி பண்ணுச்சு, எந்த கடலில் எவ்வளவு மேகம், யாருக்கான கணக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? டோட்டலாக நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம், இயற்கைக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். சப்த மேகங்கள் அப்படின்வார் தாய்மானார். சப்த மேகங்கள் 7 மேகங்கள்னு பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். ஆனால் மேகங்கள் இங்கேருந்து அப்படியே மேலே ஏறுது. மேகத்தில் வெயிட் இல்லை. வெயிட் இல்லாத பொருள் மேல் நோக்கி பறக்குது, அப்படியே ஆகாயத்தை நோக்கி மேலே ஏறுது. கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக அந்த மேகம் படிஞ்சு நிற்கிறத நம்ம இங்கேருந்து பார்க்குற அழகை விட மேலே இருந்து அந்த மேகங்களை பார்க்குற அழகு இருக்கே, கொள்ளை அழகு. அவ்வளவு பஞ்சு பொதியை கொட்டி விட்டா மாதிரி எங்கெங்கேயும் பஞ்சு பொதி. எத்தனை டன் பஞ்சுன்னு யாராலையும் அளவிட முடியாது. அவ்வளவு பஞ்சை உதறி விட்டா மாதிரி லேயராக இந்த மேகம் பொதியாக, மேகப்பொதிகள் அப்படியே அந்தரத்தில் மிதக்குது. ரொம்ப அழகான கண்கொள்ளா காட்சி அது. அது உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும்னே தோணுச்சு பார்த்தபோது. மேலே பறந்துக்கிட்டு பார்க்குறப்போ அவ்வளவு அழகு. மேலே இருந்து பூமியை பார்க்குறப்போ அந்த மேகத்தோட இடுக்கால பூமி பரப்பை கொஞ்சம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ரம்யமான அழகு அந்த மேகம். அப்படிப்பட்ட அந்த மேகம் இருக்கிறது எப்படி இவங்க சொல்கிறாங்க? கடலில் போய் நீரை முகந்து அதை ஆவியாக்கி ஆரவாரத்தோடு ஆகாயத்தில் ஏறி அது போதும். காலம் முதலான எல்லாவற்றுக்கும் முதற்காரணமான எம்பெருமானுடைய திருமேனி போல அது கருப்பாக இருக்கான். மேகம் போக போக கொஞ்சமாக இருக்கிறப்ப வெண்மை நிறமாக இருக்கும். மேகம் போய் டென்சிட்டி அதிகமாகும் பொழுது கருப்பு மேகமாக மாறுது. ஒரு பொருள் லைட்டாக இருக்கிறப்போ ஒரு கலராக இருக்குது, திக்னஸ் அதிகமாகும் பொழுது அதனுடைய நிறம் மாறுபடுது. அப்போ அது மேகம் அப்படி கருப்பாக ஆகுது. அந்த கருத்த மேகத்தில் சில்காத்து பட்டவுடனே தண்ணி மேகமாச்சு. மேகம் இப்போது அது அப்படியே பூமி பரப்புக்கு பரப்பி விடுது பாருங்கள் காற்று. இதெல்லாம் நாம் செய்கிற வேலையா? அந்த ஒரு இடத்துல இருக்கிறத மலரில் இருக்கிற மனம் காற்றில் பரவுவது போல இந்த மேகமும் அப்படியே பரவுது. பூமி பரப்புக்கு மேலே அழகாக பரப்பி விடுது. நம்ம ஒரு பொருளை காய வைக்கிறோன்னா இப்படி பரப்புகிறோம். இத்தினோண்டு பொருளுக்கு நம்ம கை போதும். அதுக்கு மேலே போனால் இன்னொரு களம்னு சொல்லுவாங்க. ஒரு நெல் காய வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை காய வைக்கிறாங்கன்னா அது எத்தனை கிலோவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முறையில் காய வைக்கிறோம். அதுக்கு உரிய அளவும் இடமும் லிமிட்டட் கொஞ்சம். ஆனால் இந்த மேகம் அதே முறையில் பரப்பப்படுது காற்றால். காற்று அழகாக பரப்பி வைக்குது. அதை அந்த கருமேகத்தை கண்ணனுக்கு உதாரணமாக சொல்லி, இப்போது வலிமை பொருந்திய அழகிய தோள்களை கொண்ட அவனுடைய கையில் இருக்கிற சக்கரம் இருக்குல்ல, அது எப்படி மின்னல் போல் பளிச்சுன்னு இருக்கோ, அது மாதிரி மேகப்பொதிக்கு நடுவில் மின்னல் போன்ற வெளிச்சம். மேகம் மழை வரப்போகுதுன்னா என்ன இருக்கும் எல்லாருக்கும் தெரியுமே, மின்னல் வரும். மின்னல் கண்ணால் பார்க்கக்கூடியது.
அந்த மின்னலுடைய ஓசை பகுதி தான் இடி இல்லையா? அதை என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த அவனுடைய கையில் இருக்கிற சக்கரம் போல் மின்னுது, வலம்புரி சங்கு போல் அந்த முழக்கம் இருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது? வானத்தில் மேகத்துக்கு இடையில் நடக்குது. அந்த அந்த அளவுக்கு இருந்தது அது. இது மேகத்தோட கதை. அப்படியே அங்கே எங்கேருந்து கொண்டு வந்து இணைக்கிறாங்க பாருங்கள் ஆண்டாள் நாச்சியார். சாரங்கம் அப்படின்ற வில்லுலேருந்து கிளம்புற அம்பு இந்த மழை பெய்கிற மாதிரி பெய்யுது. இப்போ ராமன் ராவணன் மேலே அம்பு விட்டான். என்னாச்சு? மழை மேகம் போல் அம்புகள் போர்க்களத்தில் எண்ணி எண்ணி ஒன்று ஒன்று அவள் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. சர சர சரன்னு ஆயுதங்கள் பறக்கும் இல்லையா, அஸ்திரங்கள். அதுபோல் சாரங்கம் என்ற வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு மழை போல உலகத்துக்கு வாழ்வளிக்கிறதுக்காக அந்த ராமனுடைய கையிலேருந்து போன அம்பு ராவணனை அழிக்கிறதுக்கு போச்சு, அசுரர்களை அழிக்கிறதுக்கு போச்சு. ஆனால் நீ இப்போ மழை பெயரல்ல, அந்த மழை ராமன் விட்ட அம்பு மாதிரி வேகம் இருக்கும். அளவு வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நீ கொடுக்குற அந்த மழை எதுக்காக அந்த அம்பு மாதிரி பொழியிற தெரியுமா? மேலேருந்து வர்றப்போ வேகமாக தான் மழை வந்து கீழே இறங்குது இல்லையா? மழை துளிகள் ஒவ்வொரு துளியாக இருந்து இவ்வளவு பெரிய மழையாக, இவ்வளவு நீர் வளமாக நம்மளையெல்லாம் மாற்றுறதுக்கு அது இறங்குது. ஆனால் துளி துளியான மொத்த அளவு தான். அந்த வில்லுலேருந்து கிளம்புற அம்பு மழை போல் நீ எதுக்கு இப்போது இந்த மழையை அனுப்புகிறேன்னா, இந்த மேகத்தை கொண்டு போய் திரும்ப நேரம் மாற்றி திரும்ப அனுப்புகிற, அது இடி மின்னலோடு அனுப்புகிற. அது எதுக்குன்னா, நாங்கள் மார்கழி நீராடவும் உலகம் பூராவையும் வாழ வைக்கிறதுக்கும் நீ வந்து திட்டமாக மழை பெய்யும். வேகமாக மழை வந்தாலும் எங்களை மாதம் மும்மாரின்னு முதல்லையே சொல்லிட்டாங்கல்ல, அதுபோல் மாதம் மும்மாரியாக திட்டமாக மழை வந்து நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக நீராடணும், நிம்மதியாக உலக மக்கள் வாழணும். அவங்க தனக்காகன்னு கேட்கல பாருங்கள், எல்லாருக்காகவும் கேட்குறாங்க. பெரியவங்க செய்கிறது எல்லாமே மற்றவர்களுக்காக. தனக்காகன்னு செய்கிறவங்க சுயநலம், சின்ன வட்டம். பெரியவங்க ஆக ஆக அன்பு பெருக பெருக உலகம் பூராவும் அவங்களோடது. அது மாதிரி எல்லாரும் வாழறதுக்காக இந்த மழையை திட்டமாக அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த மழையினுடைய அழகு போல் இல்லை, அது எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். மேகத்தை வர்ணிக்கிறதே ஒரு அற்புதமான கவிதை மாதிரி. அது அழகான வர்ணனையில் ஆண்டாள் நாச்சியார் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அதே மாதிரி திருவெம்பாவையில் 4வது நாள் பாடலை நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் சொல்கிறாரு, மாணிக்கவாசக பெருந்தகை சிவபெருமானை நாயகனாக வைத்து பாடும் பாடல். ஒள்நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை, பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசக பெருந்தகையினுடைய அந்த பாடலில் தலைவின்றது ஆன்மான்னு வச்சுப்போம். நிறைய தோழியர் வந்து எழுப்புகிற முறையில் தான் இந்த மார்கழி பாடலே அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆண்டாள் நாச்சியார் பாடினாலும் அந்த முறை தான். இந்த மாணிக்கவாசக பெருந்தகை பாடியதும் மார்கழி நீராடலுக்கு அழைக்கிற விதம், நோக்கம் 2 பேருக்கும் ஒன்று. அதில் பாடுற இறைவன் திருமால், இது சிவபெருமான், அவ்வளவுதானே தவிர 2 பேருடைய நோக்கமும் ஒன்றே தான். இந்த முறையில் அதாவது பக்குவப்பட்டவர்கள் பக்குவப்படாதவர்களுக்கு வழிகாமிச்சி, வா நீயும் வா, நம்ம விடியல் நீராட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு அழைக்கிற முறையில் அமைஞ்ச பாடல்கள் தான். அதில் என்ன சொல்கிறாரு, வந்தவங்க தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை எழுப்புறாங்க.
ஒளி வீசக்கூடிய முத்துக்கள் போன்ற பற்களை உடையவளே. இளம் வயசில் பற்கள் வெள்ளை வெளியேன்னு இருக்கும், ஒளி வீசும், பிரகாசமாக தான் இருக்கும். லைட் அடித்தா அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியும். அவ்வளவு அழகான ஒளி வீசக்கூடிய முத்து போன்ற பற்களை உடையவளே, உனக்கு என்ன இன்னும் பொழுது விடியலையா என்ன? எழுந்துரு, ஏன் தூங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ தூங்குறவ கேட்குறா, தூங்குற அந்த பொண்ணு கேட்குறா, ஆமாம் என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப அழகாக பேசுவாங்களே, கிளிமொழி மாதிரி இருக்கும் அவங்க பேசுனா. என்னோடய தோழியர், நம்ம குரூப்பு, அவங்க எல்லாம் ஒரே குரூப்பு, நம்ம தோழியர் எல்லாரும் வந்துட்டாங்களா என்ன? எல்லோரும் இங்கே வந்திருக்காங்களா? எழுப்புகிற ஒரு குரலா அல்லது எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க, தூங்குற பெண். அப்போ அதுக்கு வந்தவங்க சொல்கிறாங்க, நீ அப்போ படுத்திக்கிட்டே இந்த கேள்வியெல்லாம் கேட்குற, வா, எழுந்து வா, பாரு, எண்ணிப்பாரு, நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், எல்லாரும் வந்துட்டோன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போது தேவர்களுக்கு அமுதத்தை போல தோன்றக்கூடியவன், அதாவது அமுதமாக இருக்கக்கூடியவன், தேவாமிர்தத்தை திருப்பார்கடலை கடைஞ்சி கொடுத்தது, தேவர்கள் சாப்பிட்டாங்க, அசுரர்களை கொடுக்காம விட்டாங்க. அதுக்கு திருமால் என்னென்ன வேலை பண்ணார்? மோகினி அவதாரம் எடுத்தார், தேவர்களுக்கு தேவாமிர்தத்தை பரிமாறினார். இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம பாடலில் இதை பார்க்குறோம். இந்த பாடலில் அமுதம் போன்றவன், அமுதத்தை அளிக்கிறவன் அந்த பரம்பொருள் தானே. விஷத்தை தான் முழுங்கிட்டு அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தவன் இல்லையா? சிவபெருமானை உள்ளம் கசிந்து மனம் உருகி வாட வேணாமா? அப்பேற்பட்ட சிவபெருமானை இப்போ நம்ம பாடி பரவுற நேரம் இது. அதனால் நீ காலத்தை தூக்கத்திலேயே உன்னுடைய நல்ல நேரத்தையெல்லாம் வீணாக போக்கிடாத. தூங்கிறதுன்றது விழிப்பற்ற நிலை இல்லையா? விழிப்புள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும். தூங்குறவங்க தூங்கிட்டு தானே இருப்பாங்க. அந்த விழிப்பு நிலையில் இருக்கிற மாதிரி உறக்க நிலையில் இருக்காது இல்லையா? அதனால் நீ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே காலத்தை வீணாக்கிடாத. வா, வேணும்னா வெளியில் வந்து பாரு, யார் எவ்வளவு பேர் நாங்கள் வந்திருக்கோம், நீயே வந்து எண்ணி. இந்த எண்ணிப்பாரில் 2 பொருளும் இருக்கும் பாருங்கள். எண்ணிப்பார், 1 2 3, நம்ம ஃப்ரெண்டு இத்தனை பேரும் வந்துட்டாங்களா, 30 பேர் வந்துட்டாங்களா, 29 பேர் இருக்காங்களா என்ன தவிர, அதெல்லாம் நீ எண்ணி பார்க்கணுமா? வா, எண்ணிப்பார், யோசிச்சுப்பார். 2 பொருளுமே இதில் நம்ம பொருத்திக்கலாம். எண்ணிப்பார். உனக்கு குறையாக இருந்ததுன்னா நீ நினச்சி பார்த்து, இது ஆமாம் இப்போ ஒன்றும் எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, சிவபெருமானுடைய புகழை பாடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிப்பார். இது தேவையா அது தேவையா நீயே யோசி அப்படின்னு சொல்லி காலத்தை வீணாக்காத. யோசித்தாலே காலத்தை வீணாக்க மாட்டோம் தானே. யோசிச்சு பாரு, காலத்தை அவனே போக்காத. வேணும்னா நீயே வா, நினச்சிப்பார், எண்ணிப்பார். குறைவாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, நாங்கள் சொல்கிறதெல்லாம் முழுசாக சரியில்லை, ஏதோ குறை இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, உனக்கு இதெல்லாம் முழு விருப்பத்தை முழு நிறைவை தரல அப்படின்னா, வேணும்னா நீ போய் தூங்கிக்கோ, மீண்டும் போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். சராசரியாக பெண்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. வேணும்னா வா, வேணாட்டி போய்க்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா வா, பிடிக்கலைன்னா போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் தோழிகள் இல்லையா, அந்த முறையில் பேசிக்கிற மாதிரி அந்த கருத்தை அமைச்சி மாணிக்கவாசக பெருந்தகை பாடக்கூடிய இந்த பாடல் அந்த விடியல் நீராட்டத்தோட சிறப்பையும், காலத்தை அவமே போக்குகிறோம், பக்குவப்படாத எல்லாரும் காலத்தை அவமே போக்குகிறோம். அதனால்தான் பிறவி தோறும் பிறந்து 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 காலங்காலமாக சொல்லுவாங்க. எல்லா பெரியவங்களும் சொல்கிறது, கோடான கோடி பிறவிகள் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம், ஏதோ ஒரு புண்ணிய வசத்தால், எப்போவோ செய்கிற புண்ணிய வசத்தால் மானிட பிறவி கிடச்சிருக்கு. இதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க. அம்மை பாட்டி சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலேயும் அவங்க இன்னும் ஃபில்டர் பண்ணிகிட்டே போவாங்க. அதில் கூன் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்வாங்க. அதுபோல் நமக்கு இன்னைக்கு
இப்படி சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே நம்ம பல பல பிறவிகள் பயணம் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கிடைச்ச காலத்தை அவமே போக்கிட்டோன்னா திரும்ப இந்த சூழ்நிலையோட, இந்த மனசோட, இந்த பிறவி, இந்த உடலோட நமக்கு கிடைக்குமா? கேரண்டி கிடையாது. என்ன ஆகும் தெரியாது. எங்கே போய் விழுவோம் தெரியாது. எந்த பள்ளத்தில் விழுவோம், எந்த காட்டில் அலைவோம் தெரியாது. எந்த இருளில் திகைப்போம் தெரியாது. இன்னும் இருக்கிற குறை வயசுக்கு என்ன பாவம் பண்ணுவோம் தெரியாது. அப்போது இந்த விஷயங்கள் தெரிகிற போதே நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். இதுதான் பெரியவங்க சொல்கிறது. இந்த தூங்குறதுன்னா வெறும் மனித சராசரி, அதாவது படுக்கையில் படுத்து தூங்கத்துக்காக மட்டும் அவங்க இவங்கெல்லாம் பாடலை. விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக இந்த நடையில் அதை நமக்கு சொல்கிறாங்க. தூங்காத, காலத்தை வீணாக்காத. பாரதியார் சொல்வார், நல்லதோர் வேலை செய்வே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. இந்த உடம்பு நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, இதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்வார். அது ஏதோ ஒரு பானையை தூக்கிட்டு வந்த மாதிரியும், அந்த பானையை தலையில் வச்சுட்டு கூத்தாடி மண் பானை கீழே விழுந்த மாதிரியும் பாட்டோட வெளிப்பொருள் இருக்குது. ஆனால் அதோட உட்பொருள் என்ன? நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல பிறவிகளை கடந்து வந்து 10 மாதம் கருவில் இருந்து வெளியில் வந்து கிடைக்கிறதுக்கு அருமையான இந்த அற்புதமான வீணை போன்ற வீணை இசையை எழுப்போம். அதுபோல் அதை கொண்டு பலரை மகிழ்விக்கணும். நாம் மகிழணும், அதாவது ஆனந்த நிலையை அடைவிக்கணும். அதுபோல் நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, இதை கொண்டு நம்ம ஆன்ம உணர்வை எழுப்பணும். உண்மையான நிலையை அடைய முயற்சி பண்ணணும். அது மாதிரி அந்த பாரதியார் அப்படி சொல்வார், இதை வீணாக தூக்கி போட்டுடுறோமே அப்படின்னு. சித்தர்கள் சொல்கிற வார்த்தை, கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. வெறும் வாழ்க்கை, எது மெய்ப்பொருள்னு நாம் தேட முடியாமல், தேட தெரியாமல் வெட்டியாக கிடைக்கிறதுக்கு அருமையான இந்த உடம்பை வந்து மண், அதாவது அழியக்கூடியது தான். பிரபஞ்சத்தால் ஆன உடம்பு, பிரபஞ்சத்தால் மாயையோட கூட்டு சேர்ந்து கிடைச்ச உடம்பு வந்தது ஒரு நாள் மறையத்தான் போகுது இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான். ஒரு பொருள் வாங்குகிறோம், எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியும். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் யாருக்கும் தெரியாது. அதாவது முனிவர்களுக்கு இறையருளால் தெரியறது வேறு. சராசரியாக இந்த உடம்புக்கு எக்ஸ்பைரி டேட் யாருக்கும் தெரியாது. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஏன் வந்ததுன்னு தெரியாது, எப்போ போகணும் தெரியாது. அப்போ கிடைக்கிற காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் காலத்தை அவனே போக்காதே, எழுந்து வா, பாடி பரவு. இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிற வினையை அழிக்கக்கூடியது இறைவன். அந்த இறைவனை நீ பாடி பரவினால் நீ பிறவி கடல்லேருந்து தப்பிக்கலாமே. அதனால் வா அப்படின்னு பக்குவப்பட்டவர்கள் பக்குவப்படாதவர்களை, அதாவது அழைக்கிற மாதிரி விடியல் நீராட்டத்துக்கும் இதுக்கு அழைக்கிற மாதிரியான இந்த பாடல்கள் மிக அருமையான பாடல்கள். ஆண்டாள் நாச்சியார் திருமாலை விழித்து பாடுறாங்க. திருமாலை அடையணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தோழியரை எழுப்புகிற முறையில் பாடினாங்க. மாணிக்கவாசக பெருந்தகை அப்படி பாடினார். இதே மாதிரி ரெட்டியப்பட்டி சுவாமிகளை வைத்து அருமையான திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்கார் அழகவி சுவாமிகள். அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். இது அகர வரிசைப்படி அமைஞ்சது. அ ஆ இ ஈ அக் வரைக்கும் இருக்குது. நம்ம 3வது பாடலை இப்போ பார்க்குறோம். இனிமையாம் தமிழை ஓதாது உணர்ந்த அருளால் எண்ணிலா பாடல்கள் கூறருட்புலவா, தனிமையும் மோனமும் ஏவியே பொதியை தன்வரை குகைதனில் அமர்ந்த மேலவனே, பனிமலர் கொண்டு நின் பக்தர்கள் பலரும் பரவிட முன்றினில்
காத்து நிற்கின்றார். இன்னும் எனக்கு அருள் செய்ய தாமதம் வேண்டாம், என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. அவங்க 2 பேரும் பாடினது ஆண்டாளும் மாணிக்கவாசக பெருந்தகையும் பாடியது. தோழியர்கள் கூட்டம் ஒருத்தரை இன்னொருத்தர் எழுப்புற மாதிரி. ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்காக அமைஞ்ச பாடல் தனக்குள் இருக்கிற ஆன்மா இறைவன் இதை, அதாவது பதி பசு பாச உண்மைகளை தெரிந்து தனக்குள் இருக்கும் இறைவன் இறையாற்றலை உணர்ந்து, அதான் ஆன்ம எழுச்சி, அது நடக்கணும் அப்படின்ற முறையில் அமைக்கப்பட்ட பாடல் இது. இந்த தமிழை எவ்வளவு பாருங்கள், இனிமையாம் தமிழை. தமிழே இனிமையான மொழி. இருக்கிற எல்லா மொழி, பாரதியார் சொல்லுவார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஒரே ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க சொன்னால் நம்ம நம்பாமல் கூட இருக்கலாம். உனக்கு மற்ற மொழியினுடைய இனிமை என்ன தெரியும் அப்படின்னு கேட்கலாம். பன்மொழி புலவர்கள் சொல்கிறாங்க. ஒரு அயல் நாட்டினர் ஜியு போப் சொல்கிறாரு, அப்படி வீரமாமுனிவர் சொல்கிறாரு, பாரதியார் சொல்கிறாரு. பல மொழிகளை தெரிஞ்ச ஒருத்தர் உறுதியாக சொல்கிறாங்க, தமிழில் அவ்வளவு இனிமை இருக்குது, அவ்வளவு கருத்தாழம் இருக்குது, அவ்வளவு மெய்ப்பொருள் விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்றுக்க தானே வேணும். இனிமையாம் தமிழை ஓதாது உணர்ந்த அருளால். அவர் பள்ளிக்கூடத்தில் போய் படித்து ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு ஞானம் வரல. ஞானசம்பந்த பெருமான் 3 வயசு குழந்தையாக இருந்தார். அம்பிகை ஞானப்பால் கொடுத்து அவர் ஒரு ஞானியாக்கி பாட வைக்கிறாங்க. முன்பிறவியில் அவர் எப்படியா இருந்தார் அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அவர் குழந்தையாக இருந்தார். பாடியதற்கு காரணம் இறையருள் இல்லையா? அதுபோல் பல ஞானிகள், குமரகுருபரர், நிறைய அடியார்களுடைய வரிசை எடுத்தால் நிறைய பேர் இறையருளால் ஞானம் பெற்றவர்கள். வடலூர் வள்ளல் பெருந்தகை அம்பிகை இரவில் அவருக்கு சாப்பாடு கொடுத்து அந்த உணவின் மூலமாக அவருக்கு ஞானத்தை வழங்குறாங்க. அதுபோல் பல ஞானிகளுக்கு இறையருள் காரணமாக ஞானம் வரும். அது மாதிரி இவருக்கு எப்படி வந்ததுன்னா, ஓதாது உணர்ந்து அருளால், அருள் காரணமாக எண்ணிலா பாடல்கள் கூறருட்புலவா. பாடல்கள், நிறைய பாடல்களை கொடுத்த புலவரை ஓதாது உணர்ந்து அருள் காரணமாக இந்த பாடல்களை, ஏராளமான பாடல்களை கொடுத்த புலவனே, தனிமையும் மோனமும் மேவியே. உனக்கு தனிமை வேணும், அந்த மோனத்தவம் பண்ணணும் அப்படின்றதுக்காக போய் பொதிகையில் தவத்தில் தன்வரை குகைதனில் அமர்ந்த மேலவனே. அருவி கொட்டும் குற்றாலத்தில், மேலே செண்பக அருவின்னு ஒன்று இருக்குது. அந்த செண்பக அருவிக்கு பக்கத்தில் செண்பமாதேவி கோவில், ரொம்ப சின்ன கோவில், அந்த செண்பக அருவிக்கு எதிரில் இருக்கும். அதுக்கும் அந்த அருவிக்கும் பின்பக்கம் ஒரு குகை இருக்குது. அந்த குகை அகத்தியர் காலத்தில் அகத்தியர் தவம் செய்த குகை. ஔவையார் காலத்தில் அதே குகையில் ஔவையார் தவம் பண்ணியிருக்காங்க. அதே குகையை நாடி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் போய் அங்கே தங்கி 12 ஆண்டு காலம் அந்த குகையில் தவம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி போனாராம், தனிமையும் மோனமும் மேவியே பொதிகை தன்பறை. அருவி கொட்டுறது தண்ணுன்னு தானே இருக்கும், குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கும் இல்லையா? அது மலை. அந்த மலையில் இருக்கிற குகையில் அமர்ந்த மேலவனே, தன்பறை குகைதனில் அமர்ந்த மேலவனே. இவர் எதுக்காக போனார்? தனிமை வேணும், மோனத்தவம் பண்ணணும். அதுக்காக தன்பறை குகைதனில் அமர்ந்த மேலவனே. எல்லாரும் போய் அங்கே உட்கார முடியுமா என்ன? அதுக்குள்ளே உட்காந்து 12 வருஷம் காலத்தை ஓட்ட முடியுமா என்ன? சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? தவசிகளுக்கு எல்லாம் முடியும். அவங்க இறையர்களோடு ஒன்றா கலந்துடுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லாமல் பேரானந்த பெருநிலையில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. பனிமலர் கொண்டு நின் பக்தர்கள் பலரும்
பரவிடமுண்டில் காத்திருக்கின்றார். இப்போ நீ தவம்லாம் முடிச்சுட்டு இறையருள் பெற்று பூமிக்கு வந்து இன்னொரு பாடலில் ஞானியார் சுவாமிகள் சொல்லுவார், கையிலை விட்டு வந்தனை தந்தனை ஞானம் அப்படின்வார். கையிலை அதாவது இறைவன் பரம்பொருளே மானிட உருக்கொண்டு பூமிக்கு வந்திருக்காருன்னு ஞானியார் சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை ஒரு பாடலில் சொல்லுவார். அது அப்புறம் நம்ம அந்த பதிவை பின்னாடி அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம். இப்போது இதில் என்ன சொல்கிறாரு, பனிமலர், அதாவது இப்போ பூத்துக்கிட்டுருக்கிற மலர், ஏற்கனவே பூத்த மலர் கிடையாது. அதில் இருக்கிற தேனை வண்டுகள் எடுத்துடும் பூத்து நேரம் கழிச்சின்னா. இப்போ புதுசாக பூத்துக்கிட்டுருக்கிற மலர் பனிமலர். இன்னும் சூரியன் வரல, பனித்துளிகளை சூரிய கதிர் விழுங்கலை, தேனீக்கள் எடுக்கலை. பனிமலர் கொண்டு நின் பக்தர்கள் பலரும், உன்னுடைய பக்தர்கள் எல்லாரும் பரவிட முன்றிலில் காத்திருக்கின்றார். உன் வாசலில் எல்லா பக்தர்களும் வந்து பனிமலரோட காத்துட்ருக்குறாங்க. உன்னை அர்ச்சிக்கணும், உன்னை வணங்கணும் அப்படின்றதுக்காக காத்திருக்கின்றார். இன்னும் எனக்கு அருள் செய்ய தாமதம் வேண்டாம், என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. குருநாதா, எங்களுக்குள்ள இனிமேல், அதாவது நான் ரொம்ப பட்டதெல்லாம் போதும், இப்போ நீ அருள் செய்கிறதுக்கு நான் உன்னை வா வான்னு கூப்பிட்றேன், தயாராக இருக்கேன், பனிமலரோடு காத்துட்ருக்கேன். நான் உன்னை வணங்கணும், அர்ச்சிக்கணும், பாடி பரவணும் அப்படின்னு காத்துட்ருக்கேன் உன் வாசலில். தயவு செய்து என்னுள் எழுந்தருள்வாயாக, என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்ற பாடல் மிக இனிமையான பாடல். இதுதான் சைவ சித்தாந்தம். இறைவனை நமக்குள்ளே எழுப்புறது தான். உன்னை படைத்தவனாரு உனக்குள்ளே இருக்கிறான் பாரு. அந்த உள்ளே இருந்து எழுப்ப இந்த பாடப்பட்ட இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் மிகவும் அருமையான பாடல். அது 3வது பாடல். 4வது பாடலையும் இந்த பதிவிலே போட்டோம், ஏன்னா காலதாமதமாக தான் போடுறோம். இன்றைக்கி 4வது நாள் மார்கழியில், அதனால் இந்த ஒரு பாடலை சேர்த்துடுவோம். ஈரமில்லா மனத்து ஈனர்பால் மறுவாதென்று மெய் அன்பர்பால் செய்திடச் செய்தாய், ஆரமும் மலரும் நீரும் கொண்டே பூஜையாற்றி ஐம்புலனையும் வென்று நிற்பதுவே வீரம் என்று உலகுக்கு உணர்த்தினாய். ஞான வித்தகா சுத்த சாத்வீகமாம் சொரூபா, சேருமென் பவமெனும் மலை துகள் செய்யவே சீரியனே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடல் ரொம்ப அழகான, மென்மையான, ஆழமான கருத்துள்ள பாடல். ஈரமில்லா மனத்து ஈனர்பால் மறுவாது. ஈரம் இருந்தால் தான் ஒரு விதை முளைக்கும். மண்ணில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த ரக விதையாக கூட இருக்கட்டும், மண்ணில் ஈரம் இல்லைன்னா விதை முளைக்க முடியாது இல்லையா? அதுபோல் ஈரமில்லாத மனசில் அன்பு இருக்காது. அன்பு இல்லாத இடத்துல இறைவனுக்கு வேலை இல்லை இல்லையா? அன்பே சிவம். அப்போது ஈரமில்லா மனத்து ஈனர்பால் மறுவாது. ஈரமில்லை மனசுலன்னா அவங்ககிட்ட நீ போகமாட்ட என்று மெய் அன்பர்பால் எய்திடச் செய்தாய். உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய, உண்மையாக வணங்கக்கூடிய, உண்மையாக பாடி பரவக்கூடிய மனசை உங்ககிட்ட முழுசாக அடைக்கலமாக கொடுத்த மெய் அன்பர்பால் எய்திடச் செய்தாய். ஆரமும் மலரும் நீரும் கொண்டே பூஜையாற்றி ஐம்புலனையும் வென்று நிற்பதுவே வீரம். நீ என்ன சொன்ன, உன்னுடைய அந்த சட்ட உபதேசம் இருக்கே, அதில் என்ன சொல்லியிருக்க? ஆரமும் மலரும் நீரும் கொண்டே பூஜையாற்று, அதாவது சரியை கிரி யோகம் இருக்கு இல்லையா? அதுபோல் சரிகைகள் ஆரம்ப நிலை, அங்கேருந்து இப்படி வரணும். ஒரு மலை ஏறணும், படி ஏறி போகணும், ஒரு மாடிக்கே போகணும், ஒவ்வொரு படியாக கடந்து போகிறோம் இல்லையா? அதுபோல் நீ ஆரம் மாலை மலர் அர்ச்சிக்க மலர் ஆரம் போட்டு விடுறதுக்கு ஆரமும் மலரும் நீரும் கொண்டே, பூ உண்டு நீருண்டு அப்படின்வாங்க. திருமூலரும் அப்படி தான் சொல்வார், பூ உண்டு நீருண்டுன்னுவார் பூஜை பண்ணுறதுக்கு. அதுபோல் மலர் மாலைகள், உதிரி மலர்கள், நீர், இதை கொண்டு பூஜையாற்றி, இதை கொண்டு பூஜையை பண்ணு.
ஆனால் அதனுடைய உண்மையான நோக்கம் உனக்கு என்னவா இருக்கணும்? ஐம்புலனையும் வென்று நிற்பதுவே வீரம். நம் மனுஷன் எதிரியை அடக்கிட்டோம், அவனை ஜெயிச்சிட்டேன் இவனை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோமே, போரில் வெற்றி அப்படின்னு சொல்கிறோமே, இங்கே 5 பேர் பகைவர்கள் இருக்காங்க, அவங்கள உன்னால் ஜெயிக்க முடியுதா? அவங்கள நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, நீ தான் என் வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான கருத்து நிறைந்த பாடல். ஆரமும் மலரும் நீரும் கொண்டே பூஜையாற்றி. எதனால் இந்த 5 பேரை அடக்கிற ஆற்றல் வரும் அப்படின்னா, இதை செய்தால் தான் அந்த ஆற்றல் வரும். எதிரியை ஜெயிக்கிறதுக்கு வல்லமை வேணும் இல்லையா? அந்த வல்லமையை அங்கேருந்து வாங்கிக்கிறோம். எப்படி வாங்குகிறோம்? ஆரமும் மலரும் நீரும் கொண்டே பூஜையாற்றி. அதனால் கிடைச்ச சக்தியை கொண்டு ஐம்புலனையும் வென்று நிற்பதுவே வீரம் என்று உலகுக்கு உணர்த்தினாய். நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதை தான் சொல்லி கொடுத்த, உலகுக்கு உணர்த்தினாய். ஞான வித்தக, ஞானத்தில் சிறந்தவனே, சுத்த சாத்வீகமாம் சொரூபா. பரிசுத்தமானவன், சாத்வீக குணம் கொண்டவன். கருணை, சாத்வீகம், சத்வகுணம், அது எல்லாமே அன்பாக இருக்கிறவங்களுக்கு உண்டான லட்சணங்கள் இல்லையா? இறைவனுக்கு இதெல்லாம் சாதாரண அவனுடைய கல்யாண குணங்கள். அதுபோல் ஞான வித்தக, சுத்தனே, சாத்வீக குணம் நிறைஞ்சவனே, சுத்த சாத்வீகமாம் சொரூபா. அவனுடைய இறைவனுடைய உருவமே அதுதான், அருள் தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த உடம்பெல்லாம் அன்னமய கோஷம், இறைவனுடையது அருள் தேகம். அவங்க எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் அவங்க நினைக்கிற வண்ணமாக உருவை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். நம்முடைய தேகம் அதுக்கு ஒத்து வராது. அப்படிப்பட்ட ஞான வித்தக ஞான தேகம், சுத்த பரிசுத்த தேகம். அதனால் அவங்களால எல்லாம் முடியும். ஞான வித்தக சுத்த சாத்வீகமாம் சொரூபா. நீ இவ்வளவு வச்சுட்டு இப்போ எனக்கு என்ன செய்ய போகிற? சேரும் என் பவமெனும் மலை. என்கிட்ட பாவம் எவ்வளவு இருக்குது? மலை அளவு இருக்குது. நான் என்ன ஒன்றா ரெண்டா? இத்தனை பிறவியில் ஏதோ பண்ணேன், அது எல்லா பாவமும் சேர்ந்து மலை அளவுக்கு இருக்குது. இப்போ முருகன் ஒரு மலை மேலே விட்டார் ஒரு வேலைன்னா, அந்த மலை துகள் துகளாகிடுது. மேருமலை மேலே ஒரு செண்டால் அடித்தார், அதோட ஆணவம் அடங்கி போச்சு. இப்போ இவங்க நக்கீரர்லாம் புலவர்களையெல்லாம் ஒரு மலையில் அடைச்சி வைக்கிற அசுரன் அடைச்சி வைக்கிறான். முருகன் ஒரு வேலை அனுப்பிச்சார், மலையை தூள் தூளாக்கி இவங்களுக்கு வழி விட்டு வெளியில் வராங்க. ஒரு மலையை ஒரு அம்பு தொலைக்கும், நம்ம அம்பு தொலைக்காது, இறைவன் அனுப்புகிற அம்பு தொலைக்கும். அதுபோல் என்கிட்ட மலை அளவுக்கு பாவம் இருக்குது. நீ இந்த சேரும் என் பவம், அது ஏற்கனவே சேர்ந்தது. இப்போவும் அதாவது ஏற்கனவே நான் சஞ்சீதம் வச்சுருக்கேன், மலை அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் தெரியாதனமாக ஆகாமியங்கள் சேர்த்துருப்பேன். இந்த ஜென்மத்தில் பிறக்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு, வாழறதுக்கு, அனுபவித்து முடிக்கிறதுக்கு பிராரத்வம்னு கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. எல்லா வினைகளையும் சேர்த்து பிடிச்சி இந்த மலையாக இருக்குல்ல, அதை துகள் செய்யவே ஒட்டச்சி தூள் தூள் ஆக்கிடுறதுக்காக சீரியனே பள்ளி எழுந்தருளாயே. நீ இப்போ எதுக்காக பள்ளி எழுந்தனோ? இந்த என்னுடைய பாவமாகிய மலைகளை ஒட்டச்சி தூள் தூளாக ஆக்கிறதுக்காக பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல், ஈரமில்லா மனசில் நீ சேரமாட்ட, மெய்யன்பர்கள் பால் சேருவ. இந்த பூஜையாற்றி ஐம்புலனையும் வென்று நிற்பதுவே வீரம் அப்படின்னு நீ எங்களுக்கு உணர்த்தன. இப்படிப்பட்ட இறைவனே, நீ எனக்குள் பள்ளி எழுந்தருள்வாயாக அப்படின்ற இந்த பாடலை நம்ம தினம் தினம் காலையில் சொல்லும் பொழுது இந்த ஆற்றல், அந்த சொல்ல ஆற்றல் ஆழமாக பதியும். எந்த ஒரு சொல்லையும் திரும்ப திரும்ப சொல்கிறப்போ அதுக்கு வலிமை அதிகம். ஒரே ஒரு தடவை ஓம் சொன்னால் முழு வலிமை இருக்காது. அதே ஓங்காரத்தை ஒலிக்க 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 அதில் ஒரு வலிமை நமக்குள்ளேயே
பல விஷயங்கள் ஒரு பாடத்தை கூட திரும்ப திரும்ப படித்தா அவங்க அந்த சொல்லப்பட்ட கருத்தில் வல்லவர்கள் ஆயிடுவாங்க. ஒரே ஒரு தடவை படித்து எல்லாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை. அதுபோல் இந்த நல்ல சொற்களை திரும்ப 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 சொல்லணும். அது ஆண்டவருடைய விருப்பம், மெய்யன்பர்களுடைய விருப்பம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் அற்புதமான கருத்து நிறைந்த பாடல். அன்பர்கள் அடியார்கள் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பாடல் வரிகள் வேணும்னா கூட நான் அதுக்கப்புறம் போட்டு விட்றேன். இதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா தான் என்னால் போட முடியும். அதுக்கு மேலே என்கிட்ட வல்லமை இல்லை. அதனால் நீங்கள் யாரும் விரும்பி கேட்டிங்கன்னா நான் போட்டு விட்றேன். வாழ்க வளமுடன். வாழியன்னாலும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.